Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான சாஃப்ட் கிளிட்டர் கோல்டன் ஐ லுக். ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறது நம்ம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐஷேடோ பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு பர்பஸ் இருக்குது. ஒன்று நம்மளுக்கு ஐஷேடோ வந்து லாங் ஸ்டே வச்சுக்கும், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐ நீங்கள் என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்களோ லுக் அது ரொம்ப பாப் அவுட் ஆகி காமிக்கும். ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் கன்சிலர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உடா பியூட்டிக்குள்ளே ரோஸ் கோல்ட் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து காட்டுறேன் ஒரு சாண்டல்வுட் ஷேடு. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆல்ரெடி க்ரீம் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே ஃபுல்லாக நான் வந்து சும்மா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். லைக் ஒரு பவுடர் மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அண்ட் லைட்டாக க்ரீஸ்லேயும் கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நான் பண்ண போகிறதில்ல, ரொம்ப டார்க்காகவும் பண்ண போகிறதில்ல, ரொம்ப சப்டலாக பண்ண போகிறேன். அடுத்த ஷேடு ஹீனாங்கிற ஒரு டார்க்கர் ஷேட். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ப்ரஷ் எடுத்துக்கலாம், க்ளீன் ப்ரஷ். ஸோ அதை வந்து நம்ம க்ரீஸ் லைனில் வந்து கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு சேம் ஷேடை நம்ம கண்ணுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டார்க்கர் ஷேடு இருக்குது கோகோ. ஸோ இது நம்ம ஐலிடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் காட்டுறதுக்காக நான் வந்து ரொம்ப ப்ரௌன் ஐ லுக் மாதிரியும் பண்ண போகிறதில்ல, ஒரு கோல்டன் லுக் தான். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சப்டலாக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் என்ன பண்ணிக்கிறேன், சாஃப்டாகவே கொடுத்துக்கிறேன். அண்ட் சேம் ஷேட் நம்ம கண்ணுக்கு கீழேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து டார்க் ஷேட், அதாவது பிளாக் கலர் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவுட்டர் கார்னர், அதாவது ஐலிடில் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் கார்னர் வி ஏரியாவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஹார்ஷ் லைன் தெரியாது அண்ட் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் இருக்கும். ஃபெஸ்டிவல் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஐ லுக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி மேலே பார்க்கும்போது உங்களுக்கு மேலே வந்து ஒரு கைட்லைன் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் லைட்டர் ஷேடு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த கட் க்ரீஸ் மாதிரி பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப அந்த கட் க்ரீஸ் லுக் வராது, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் சப்டிலாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் ஒரு ஐ ஷேடோ லுக் தான் இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மர் ஷேடு இருக்குது இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் ஷேட். ஸோ ஒரு கோல்டன் ஷேடை வந்து நான் அதுக்கு மேலே வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நம்மளோட அந்த கட் க்ரீஸ் மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். அண்ட் எட்ஜஸை வந்து நீங்கள் நல்லா என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்மர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது பிஎஸ்சிக்குள்ளே ஒரு டைமண்ட் பவுடர். ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஷிம்மர், அதாவது ரொம்ப கிளிட்டர் மாதிரி இருக்காது, ஆனால் கொஞ்சம் ஷிம்மர் லுக் கிடைக்கும். ஸோ அதனால் இதை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து நம்ம லைனர் வந்து விங் லைனர் கொடுத்துக்கலாம். அதுவும் நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் கொடுத்துக்க போகிறேன், ரொம்ப ட்ராமாட்டிக் மாதிரி இருக்காது. அதனால் நான் வந்து மிடில்லேருந்து நம்ம கைட்லைன் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அவுட்டரில் விங் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் அங்கங்கே அப்படி தான் இருக்கும், பட் நான் அதை எந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணுறேங்கிறத நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே பார்த்தா தெரியும். ஏன்னா இது வந்து நான் ரொம்ப கட் பண்ண போகிறது கிடையாது, சாஃப்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி எக்ஸஸாக வந்துச்சுன்னா நம்மளுடைய கையால் நம்ம எடுத்து விட்டுறலாம். அண்ட் அதுக்கப்புறம் நல்லா அதை ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஐ லுக் வந்து அது ரொம்ப ரொம்ப ப்ரிசீஸாக தெரியும் பார்க்குறதுக்கு. அண்ட் அடுத்தது அதே நம்ம காஜல் எடுத்து கண்ணுக்கு உள்ளேயும் வந்து ஹாஃப் வாட்டர் லைன் ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும், அதனால் நல்லா ஸ்மஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்னேன்லேயே சாஃப்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து நம்ம ஃபேக் லேஷை வந்து ஒட்டிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஐ லுக் வந்து நல்லா அடுத்த லெவலில் காமிக்கும். அடுத்து நம்ம விங் லைனர் கொடுத்தோம் இல்லையா, அதுலேயும் நம்ம கொஞ்சமாக ஸ்மச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் ஒரு சாஃப்டான வந்து ஒரு விங் லைனர் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்து நான் இப்போ லேஷஸை வந்து கர்ல் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா மெப்ளின்குள்ளது வாட்டர் ப்ரூஃப். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா லேஷை வந்து கர்ல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டென்ஸாக இருக்கும், உங்கள் ஐ லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னர் கார்னரில் வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்விஸ் பியூட்டிக்குள்ளே ஒரு லிப் லைனர் ஷேட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஐஷேடோ பேலட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேட் எடுத்துகிட்டு நான் அதுக்கு மேலே ஒரு பாப் அவுட் பண்ணிக்கிறேன். லைக் எப்படின்னா கொஞ்சம் ஷேட் வந்து ப்ரௌன் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்படி தான் என்னோடய லிப் ஷேட் வந்து முடியுது. அண்ட் ஓவராலாக லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. அண்ட் பார்க்குறது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் ஐ லுக். அண்ட் கிவ்அவே வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டைம் ஆகிட்டு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ஷிவானி 75. இவங்களுக்கு தான் நான் வந்து அந்த கிஃப்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக இப்போ கிடைக்கலனாலுமே நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நான் அகெயின் அடிக்கடி இந்த மாதிரி கிவ்அவே கொடுப்பேன். ஸோ எப்போவுமே வந்து அலர்ட்டாக இருங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஷிவானி. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் காய்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பை.